இட்லி சாம்பார் செய்யலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு, பூசணிக்காய், ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், ஆயில் 1 டீஸ்பூன், தண்ணி, விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 வரமிளகாய், வெந்தயம், சீரகம் வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். பருப்பும் பூசணிக்காவும் குலைவாக வெந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 கப்பு, 4 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, தக்காளி 1, வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துருவோம். தண்ணி, சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு, புளிக்கரைசல் 1/4 கப், 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். கொத்தமல்லி, நாட்டு சர்க்கரை. இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.